ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரகவி சித்தேஸ்வரர். பிரபோதரன் சுகுமார். பிரம்ம சமாதி. உடல் உயிரை வென்று விடுதல் தொடர்கிறது. மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவர்களின் நிலை சாதாரண மனிதர்களை போன்றதல்ல. இவர்கள் மரணத்தை வென்றவர்கள், மறுபிறவியை நீக்கியவர்கள். பூத சித்தியின் வாயிலாக தாய் கர்ப்பத்தின் மூலமாக தோன்றி மறையும் ரூபத்தை வென்று விடுகிறார்கள். சமாதி அடையும் போது உயிர், உடல் என இரண்டும் மகான்களிடம் தனித்தனியே பிரிவதில்லை. எனவே மகான்களிடம் உடல், உயிர் இரண்டும் ஒன்று கலந்து ஸ்தூலமும் சூட்சுமமும் இணைந்து விடுகிறது. உயிர் உடலை வென்று விடுதல் என்பது இதையே குறிக்கும். ஜட தேகத்திற்குரிய சப்த தாதுக்களின் மூலக்கூறுகள் சூட்சும உயிரில் ஒன்று கலப்பதை மகான்கள் யோக சாதனையின் வலிமையால் தடுத்து விடுகிறார்கள். சமாதி நிலையில் ஜடத்தின் வசமுள்ள தொடர்புகளை நீக்கி ஜீவ கர்ப்பத்தை தவிர்த்து பிரம்ம தத்துவங்களின் கலப்பற்ற சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த யோக சாதனையை சுய உணர்வுடன் நிகழ்த்தவே சித்தர்கள் ஜீவசமாதி முறையை தங்களுடைய தேக நினைவில் இருக்கும்போதே நிகழ்த்தி விடுகிறார்கள். ஜீவசமாதி முறைகள். மகான்கள் ஜீவசமாதி அடையும் நோக்கமே மனித பிறவியில் அவர்கள் யோக சாதனையில் கடைசியாக பெற்ற நாமம், ரூபம் அழிவில்லாமல் நிலைத்து விடுகிறது. அவர்கள் எத்தனை நூற்றாண்டு காலம் கடந்து சென்றாலும் மீண்டும் உயிர் தெழுந்து ரீசரக்ஷன் அதே நாம ரூபத்துடன் காட்சி அளித்து ஆன்மீக அன்பர்களுக்கு அருள் புரிந்து அவர்களுடைய துயர்களை துடைத்து வருகிறார்கள். சித்தர்கள் இப்பாரினில் எத்தனை காலம் வாழ்ந்து தெய்வீக திருப்பணிகளை நிகழ்த்த வேண்டும் என்ற திருவுள்ளம் பூணுகிறார்களோ அத்தனை காலம் வாழ்ந்து ஆன்மீக பணிகளை மேற்கொள்கிறார்கள். இறைவனின் தூதுவர்களாக வாழ்ந்து மனித குலத்தின் மேன்மைக்காக அருத்தொண்டாற்றி கொண்டும் வருகிறார்கள். சர்வ சுதந்திர தேகமான பிரணவ தேகத்தை பெற்று இயற்கையின் காலம், இடம், நேரம், டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆகிய முப்பரிமாணங்களையும் தகர்த்தெறிந்து மண்ணிலும் விண்ணிலும் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் தங்கு தடையின்றி சஞ்சாரம் புரியும் வல்லமையை பெறுகிறார்கள். எனவே சித்தர்களின் ஜீவ சமாதி என்பது தெய்வீகத்தையும் ஞான மார்க்கத்தையும் நமக்கு நேரடியாக பெற்று தரும் புனித திருத்தலங்களாகும் என்பது நினைவில் கொண்டு பயபக்தியுடன் சென்று வழிபட வேண்டும். சித்தர்கள் மகான்களின் ஜீவசமாதி முறை என்பது பல்வேறு வழிமுறைகளை தழுவியது. பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என பஞ்ச பூதங்களின் எந்த தத்துவத்தில் சித்தர்கள் சித்தியை அடைந்தார்களோ அதிலே அவர்கள் ஜீவசமாதியை எய்துவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரம்ம சமாதி முறை. மகாபாரத யுத்தம் ஒரு வழியாக நடந்து முடிந்த பின் தம்முடைய அவதார நோக்கம் நிறைவேறியவுடன் ஸ்ரீ கிருஷ்ணரும் தம்முடைய பூலோக யாத்திரையின் இறுதி காலம் நெருங்கி வருவதை உணர்ந்தார். மாட மாளிகை, தன் சுற்றும் முற்றும் மனைவி, மக்கள், இராஜ்யம் என சகலத்தையும் துறந்துவிட்டு தனியொரு மனிதனாக ஆரவாரமில்லாத அடர்ந்த கானகத்திற்கு சென்றார். ஒரு மரத்தின் மீது சாய்ந்து கொண்டு தம்முடைய இரு கால்களையும் சாவகாசமாய் நீட்டிக்கொண்டு புல்லாங்குழலின் தெய்வீக ராகத்தை இன்னிசைத்து கொண்டு யோக சமாதி நிலைக்கு ஆழ்ந்தார். சற்று தொலைவில் வேட்டையாட காத்திருந்த வேடுவன் ஒருவனின் கண்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதம் ஒரு மானின் தலை போல் தெரிந்ததால் அதை குறிப்பார்த்து அம்பை எய்தினான். கொடிய விஷம் தோய்ந்த அந்த அம்பு ஸ்ரீ கிருஷ்ணரின் காலில் பட்டவுடன் தம்முடைய ஸ்தூல தேகத்தை மிக எளிமையான முறையில் அவ்விடத்திலேயே துறந்து நாதோபாசனை சித்தியில் பிரம்ம சமாதியில் பர பிரம்மத்துடன் இரண்டர கலந்து ஐக்கியமானார். இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஸ்தூல தேகம் ஒரு சில நாட்களில் கானகத்தில் தானே மூண்டு காட்டு தீயில் எரிந்து பஸ்பமாகி போனது. ஸ்ரீ கிருஷ்ணரும் அமரகவி சித்தேஸ்வரரும் நாதோபாசனை முறையில் இறுதி காணும் பிரம்ம சமாதி முறையே தேர்ந்தெடுத்து பரமாகாயத்தில் ஐக்கியமானார்கள். கலியுகத்தின் தொடக்கத்தில் தோன்றிய ஸ்ரீமத் பகவத் கீதையும் கலியின் இறுதி கட்டத்தில் தோன்றிய நிஜானந்த போதம் ஆகிய இவ்விரு திவ்ய நூல்களும் பகவத் பிரீதியில் மக்கள் க்ஷேமம் அடையும் பொருட்டு தோன்றியதாகும். 1993 டிசம்பர் 4ஆம் தேதி சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 18ஆம் நாள்,
அன்று வானம் இருண்டு போய் எங்கும் மேகம் மூட்டம் நிறைந்து கனத்த மழை விடாமல் பொழிந்து கொண்டே இருந்தது. அன்று காலை விபூதி அடிகள் நண்பகல் அமரக்கவியின் திருவல்லிக்கேணியில் இல்லத்திற்கு வந்து அமரக்கவியின் திருவடியில் வெகு நேரம் அமர்ந்திருந்தார். அன்று முழுவதும் அமரக்கவி ஆழ்ந்த பிரம்ம நிஷ்டையில் இறை அனுபூதியுடன் இரண்டர கலந்து நின்றதால் யாரையும் அவர் கண் விழித்து பார்க்கவில்லை. 2 மணி நேரம் கழித்து விபூதி அடிகள் அமரக்கவிக்கு தன்னுடைய வணக்கத்தை செலுத்திவிட்டு தன் இல்லம் போய் சேர்ந்தார். அமரக்கவி எழுதிய திவ்ய கிரந்தங்கள் அனைத்தும் அவருடைய இல்லத்தில் இருந்ததால் அதனை எல்லாம் எடுத்து பக்தி சிரத்தையுடன் படித்து கொண்டே வந்தார். அமரக்கவியின் சமாதி நாளும் நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்த விபூதி அடிகள் தன் இல்லத்தில் ஆழ்நிலை தியானத்தில் அமர்ந்திருந்தார். அந்தி பொழுது சாய்ந்த நேரம். மாலை 6 மணியை நோக்கி வேகமாக நகர்ந்தது கடிகாரம். சாயரட்சை வேலையாததால் தமிழகத்தின் திருக்கோவில்கள் அனைத்திலும் பூஜைகள் நடந்து கொண்டு வந்தன. ஏன், இந்திய திருநாட்டில் உள்ள அனைத்து புண்ணிய கஷேத்திரங்களிலும் சிறப்பு பூஜைகள் அனைத்தும் தொடங்கிவிட்டன. அமரக்கவி சித்தேஸ்வரர் குடியிருந்த இல்லத்தில் வெகு அருகில் இருந்த கீதாச்சாரியன் திரு வேங்கடமுடியான் பார்த்தசாரதி திருக்கோவிலிலும் மாலை வேலை பூஜைகள் அனைத்தும் தொடங்கிவிட்டது. திருக்கோவில் மணியோசை மற்றும் சங்கநாதத்தின் ஓசை நாலாபுறமும் பாய்ந்து செல்லத் தொடங்கின. அமரக்கவி கடந்த சில மாதங்களுக்கு முன் பிரம்ம சமாதி முறையில் தீவிரமாக ஆழ்ந்து சென்றபோது விசுக்தி சக்கரத்தில் தொண்டையின் நடு மையத்தில் சப்த ஸ்வரங்களின் ஆதிக்கத்தில் சுழன்று கொண்டிருந்த அமரக்கவியின் மூல பிராணன் மெல்ல மெல்ல தேவலோக பாதை மேல் பூமி என போற்றப்படும் பிரம்ம ரந்திரத்தின் வாயிலை நாடத் தொடங்கியது. அதுவே தேகத்தின் நவத்துவாரங்களும் அடைப்பட்டு தசமஸ்கந்தம் எனப்படும் உச்சி துவாரத்தின் வழியே பிரம்ம லோக பட்டினங்களுக்கு செல்லும் திவ்ய மங்கள பாதையின் பிரவேசம் புரிதலாகும். பரமாகாசம். அதில் வெற்றி தரும் மகா பவித்திரமான பரமாத்மாவின் சங்கொலி கம்பீரமாக 3 முறை முழங்க அற்புத வெளிச்சமான தேயுவின் பிரகாசம் அமரக்கவியின் திருமேனியை ஆட்கொள்ள மங்கள தேவ வாத்தியங்கள் இன்னிசை சுவர ராகங்கள் இசைக்க கோடி தீப பிரகாச திவ்ய ஆத்ம சுரூபத்தில் லயமாகிவிட்டார். சர்வ மங்களம் பொருந்தி பரமாத்மாவின் திவ்ய திருவடிகளை பின்பற்றி அமரக்கவி பர நாதமான பிரணவ நாதம் தேகம் முழுவதும் ஸ்பூரிக்க பரமாகாயம் என்ற தெய்வீக நிலையை நிரந்தரமாக அடைந்தார்கள். அமரக்கவி சித்தேஸ்வரரின் பூத உடல்தான் நிலத்தில் அசைவின்றி கிடந்ததே அன்றி அவருடைய திவ்ய மங்கள சுரூபம் பல கல்ப கோடி காலம் அமரக்கவி சித்தேஸ்வரர் என்ற திவ்ய திருநாம ரூபத்துடன் வாழும் வரத்தை இறைவன் அருள் புரிந்துள்ளான். அடியேனும் விபூதி அடிகளும் சிறிது நேரத்தில் அமரக்கவியின் இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினோம். அமரக்கவி சித்தேஸ்வரரின் இறுதி நிகழ்வுகள் அனைத்தும் மிக எளிமையான முறையில் எந்தவித ஆரவாரமின்றி நடந்து முடிந்தது. பிரம்ம சமாதி என்பது ஸ்தூல தேகம், சூஷ்ம சரீரம், காரண சரீரம் இம்மூன்றையும் பிரம்ம நிஷ்டையில் ஒருங்கிணைத்து மகா காரணத்தை பரமாத்மாவை பின்பற்றி செல்வது. இறைவன் முன்னே செல்ல அவன் திருவடிகளை பின்பற்றி செல்வதே பிரம்ம சமாதி முறையாகும். ஜட தேகத்தை நிரந்தரமாக உதறி தள்ளிவிட்டு ஆத்மனின் முதல் உடலை அடைதல் ஆத்ம பிரகாசம் என்பது இதுவே. ஈஸ்வர தத்துவம் அனைத்தும் கொண்ட பிரம்ம ஞானிகளுக்கே உகந்த திவ்ய உடல் அது. பரம புருஷார்த்த திவ்ய மங்கள ரூபம் என்பது இதுவே. மகா பவித்திர பிரணவ நாதமான சங்கநாதம் ஒன்றே இதனை மீட்கும். நாதோபாசனையின் முடிவின் இறுதி காண்பது பிரம்ம சமாதி முறையாகும். பிரம்ம ஞானி அமரக்கவி சித்தேஸ்வரரின் வாழ்க்கை சரித்திரத்தை படிப்பவர்கள் கேட்பவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற்று இறைவனின் அன்புக்கும் கிருபைக்கும் பாத்திரமாவார்கள் என்பது திண்ணம். வாழ்க மூல கணபதி, வாழ்க அமரக்கவி சித்தேஸ்வரர் தாள் மலர் முற்றிற்று.